ஹாய் மக்களே, இங்கே பாருங்க, சிக்கன் குழம்பு வைக்கிறேன். தக்காளி பூண்டு நான் உரிக்காத அப்படியே வச்சுருக்கிறேன், ஏன்னா கேன்சருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே வச்சுருக்கிறேன். தேங்காய், இஞ்சி, மல்லி இலை, வெங்காயம் இதெல்லாம் ஒன்றாவே அரைச்சிக்கணும். அப்புறம் இது சிக்கன் கழுவி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்சி இப்படி வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மசாலையை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு கிளறிட்டு மசாலா காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், மசாலா மல்லிப்பொடி, மிளகு பொடி, மிளகு பொடி, சிக்கன் மசாலா, மஞ்சள் பொடி. இங்கே பாருங்கள், இப்படி போட்டு எண்ணெய் ஊற்றி இப்படி மசாலா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா இந்த மசாலையெல்லாம் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பச்சை வாசனை போகிற மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இதுக்கு தக்காளி ஊற்றிடுறேன் நான். தக்காளி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் சிக்கன் போடணும். குக்கரில் வச்சுட்டா நம்மளுக்கு 2 சிட்டியில் ஆகிடும். 2 விசில் போதும். நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். இது ஆயிடுச்சு பாருங்கள். சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன்னு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். எனக்கு ஸ்பூன்லலாம் வராது, கையில் தான் போடுவேன் நான். உங்களுக்கு ஸ்பூனில் வேணால் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு பாருங்க, இப்படி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 2 விசில் விட்டுட்டு எடுத்துட்டா சிக்கன் குழம்பு ரெடி. நான் காமிக்கிறேன்.